அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அரிஹன் சேனல். இப்போ நம்ம பிரெட் அல்வா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிரெட் அல்வா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பிரெட்டு 8 பீசஸ் ஆஃப் பிரெட்டை எடுத்துக்கிட்டு அந்த 8 பீஸ் பிரெட்டையும் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி நீங்கள் கையாலேயும் நல்ல பவுட்ரு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கோம். அதில் ஒரு 2 கப் பாலை வந்து மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இன்னொரு கப் பாலையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த பாலை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். கெட்டியான ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது வந்து பால்கோவா ஸ்டேஜுக்கு வரணும்னு இல்லை, அதுக்கு முதல் ஸ்டேஜ் நாங்கள் செய்யும்போது காமிக்கிறோம். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது நம்ம அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த 2 கப் பால் வந்து 1 கப் பால் ஆகிற அளவுக்கு நல்லா சுண்டிருச்சு. இந்த ஸ்டேஜில் கூட நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் 2 ஸ்பூன் நெய் விடுறோம். இது நல்லா உருகி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பிரெட்டை போடலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நாங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். பாலை வந்து காய்ச்சின அதே சட்டிலே வந்து நம்ம பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு சைட்லலாம் நல்லா ப்ரௌனாக வந்துருக்குது. நீங்கள் வேறு சட்டியில் பண்ணிக்கோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறோம். இப்போ நாங்கள் இதை தட்டில் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இந்த சட்டியில் வந்து 1 கப் 2 கப் பால்னால் 1 கப் வந்து சர்க்கரை எடுத்துக்க போகிறோம். இப்போ சுகரை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். சுகரை ஆட் பண்ணிவிட்டு அதே இதில் ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்க்குறோம். இது வந்து சுகர் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா நம்ம கலக்கிக்கிட்டே இருக்கணும். சுகர் கரைஞ்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த இடத்து இதில் போட போகிறோம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து இதில் ஆட் பண்ணுறோம். பாருங்கள், சுகர் சிரப் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு வேணுன்னா முந்திரி திராட்சை போட்டுக்கலாம், நெய்யில் வதக்கி. இப்போ நல்லா வந்து இது அல்வா ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்படி சட்டியில் வந்து இப்படி பண்ணால் ஒட்டாமல் இருக்கணும். இந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கிற பாலை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கணும். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு எங்கள் பிரெட் அல்வா. இப்போ பிரெட் அல்வா ரெடி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ.